ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி, ஆட்டு ரத்த பொரியல். வாங்க அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு முழு ஆட்டோட ரத்தம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய் எண்ணெய், உப்பு. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டோட ரத்தத்தை வாங்கிட்டு வந்ததுன்னு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். முடி இருக்கும் நிறைய, இதுல முடியெல்லாம் எடுத்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கெட்டியா தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துருங்க. மறுபடியும் ஒரு டைம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ண பிளேட்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம். கையில் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதனால இப்படியே ட்ரை பண்ணுங்க. இது என்னடா இது இப்படி இருக்கேன்னு பார்க்க வேணாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. இது தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க. இந்த மாதிரி நம்ம பெசர ரத்தத்துல இருந்தே தண்ணி வெளியே வரும். அதனால அந்த தண்ணியிலேயே வெந்துடும். நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற தேவையில்லை. அடுப்பை பற்ற வச்சு அந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கலாம். ரத்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரத்தத்திலேயே உப்பு இருக்கும். நம்ம பார்த்து தான் சேர்க்கணும். ஃபர்ஸ்டே எல்லா உப்பையும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம கடைசியா தேவை இருந்தா மட்டும் ஆட் பண்ணா போதும். இப்போ நல்லா ரத்தம் வேக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியா இருந்தது இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லயும் வேணாம், ரொம்ப லோ ஃப்ளேம்லயும் வேணாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ரத்தம் நல்லா வெந்து தண்ணி வத்துற வரைக்கும் அடுப்புல வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும். கலர் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியும். இப்ப நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, இப்ப ரத்தம் நல்லா வெந்து கொஞ்சமா அடியில தண்ணி மட்டும் இருக்கு. இதை கொஞ்சம் சுண்டட்டும். இப்போ கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்கு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா ஃபைனலா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அவ்வளவுதான், சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இல்ல, மசாலா எல்லாம் இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல காலையில பிரேக்ஃபாஸ்ட் நல்ல சுட சுட பஞ்சு மாதிரி இட்லி, தண்ணியான ஒரு தேங்காய் சட்னி, ரத்த பொரியல். ஹெவன்லி ஃபீலா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.